அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜனநாயக போருக்கு முன்னதாக மக்களை சந்திக்க வந்ததாக தெரிவித்த தாவேக தலைவர் விஜய், கடந்த ஆட்சிகளில் செய்ய தவறிய பிரச்சனைகளின் தீர்வாய் தாவேக தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய், விக்கிரவாண்டி, மதுரை மாநாட்டை தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். முதலாவதாக திருச்சி மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் செய்ய விமானம் மூலம் வந்த தாவேக தலைவர் விஜய்க்கு விமான நிலையத்திலேயே தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அலைகடல் என திரண்ட தாவேக தொண்டர்கள் மத்தியில் விஜயின் பிரச்சார வாகனம் எறும்பு போல ஊர்ந்து சென்றது. மரக்கடையில் பேசிய விஜய், அடுத்த ஆண்டு ஜனநாயக போர் நடக்க உள்ளதாகவும் அதற்கு முன் மக்களை சந்திக்க வந்ததாகவும் கூறினார். ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். திடீரென மைக் வேலை செய்யாமல் போனதால் விஜயின் உரையை கேட்க முடியாத விரக்தியில் தொண்டர்கள் கூச்சலிட்டனர். இதனால் உரையை விஜய் விரைவாக நிறைவு செய்தார். தொடர்ந்து அரியலூர் சென்ற விஜய், மைக் வேலை செய்யாததால் திருச்சியில் பேச முடியாததை அண்ணா சிலை முன் மீண்டும் பேசினார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயக படுகொலை என தெரிவித்த விஜய், பீகார் வாக்கு திருட்டு குறித்தும் விமர்சித்தார். இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா. அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும். இதுக்கு பேர் என்னங்க? ஜனநாயக படுகொலை தானே. தொடர்ந்து திமுக அரசு வழங்கிய 505 வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? ஆசை ஆசையாய் பாசமாக அழைத்தால் பிடிக்கவில்லை, அதனால் சிஎம் சார் என அழைப்பதாக விஜய் தெரிவித்தார். ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார். கடந்த ஆட்சிகளில் செய்ய தவறிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மட்டுமே தாவேகாவின் லட்சியம் என்றும் அதற்கான விளக்கமாக தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றும் விஜய் தெரிவித்தார்.